الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله.
Assalamualaikum warahmatullahi அஸ்ஸலாமுஅலைக்கும். அண்ணாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான செய்தி வந்து என்ன கேட்டால், இந்த பலகோட்டை நாளை சனிக்கிழமை 9 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை 6 மணி வரைக்கும், அதாவது மகளிர் தொழுகை வரைக்கும் ஒரு தேசிய அளவிலான ஒரு இஜ்மா 10,000 பேரை எதிர்பார்த்து ஒரு மாபெரிய இஜ்மாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அந்த இஜ்மாவில் வந்து போக்குவரத்து செலவு மட்டும்தான் நம்ம கையாள போடுறது, ஏனைய உணவு தங்குப்படங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. இங்கிருந்து போகிறதுக்காக நாங்கள் ஒரு பஸ் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அந்த பஸ்ஸுக்காக 500 ரூபாய் மட்டும்தான் அறவிடப்படுது. சில நேரம் ஆட்கள் கூட அந்த 500 ரூபாயை சில வேலைகளை செஞ்சலாம், உங்களுக்கு மீதி கூட கிடைக்கலாம். அப்படியே ஒரு பஸ் ஏற்பாடு செஞ்சு நாங்கள் சுபத்துறைக்கு பின்னால் இங்கிருந்து போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து செஞ்சுக்கிறாங்க, பேர் கொடுத்துருக்காங்க. போக விரும்புகிறாங்க. அது ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் 2 நாள் நிச்சயமாக நடக்குது, சனி ஞாயிறு. ஆனால் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட பிஸ்னஸ் ஒரு நாளைங்கிறதுனால, முக்கியமான நாளைங்கிறதுனாலே, சனிக்கிழமை ஒரு போய நாளைங்கிறதுனாலே, லீவு நாளைங்கிறதுனால ஒரு நாள் மாத்திரம் போய் வர்றதுக்கு எங்களை சகோதரர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. சனிக்கிழமை சுபத்துறை எங்களுக்கு போகிறது பெரும்பாலும் 10 மணியோட இரவு சாப்பாட்டோடு நாங்கள் இருக்கிறது திரும்பி வாரமான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. விருப்பமான சகோதரர்கள் உங்களை பேரை கொடுங்க, அன்பர் அப்படி அமீன் போன்றவங்க செய்யலாம். அவங்க பேர்களை கொடுத்து 500 ரூபாய் மட்டும்தான் போக்குவரத்து செலவு மட்டும், அதை பண்ணி அதை கொடுத்துக்கலாம். அதில் வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் கூட என்ன செய்யறாங்க, கலந்து கூட சிறப்பிக்கிறாங்க. நிறைய வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து அதில் உரை நடத்திருக்கிறாங்க. அந்த தலைப்பு போடப்பட்டது நிறைய தலைப்புகளுக்கு சிறந்த தலைப்புகள். விருப்பமானவங்க என்ன செய்ய பேர் கொடுக்கலாம். நாளை அப்படி போக விருப்பமானவங்க இந்த பண்ணிட்டு சுபத்துறை இடத்துக்கு பண்ணீங்களா, சொல்ற உடனே பஸ் ரெடியாக இருக்கு, நம்ம போகலாம். Thank you.